கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் அக்கட்சியின் தமிழ் தேசிய மாநாடு நடைபெற்றது. மாநாட்டு திடலில் கட்டுக்கடங்காத தொண்டர்கள் கூட்டத்தால் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராம்பாக் மேடையில் நடந்து சென்ற திருமாவளவனுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். வரவேற்பு கொடுக்கும் வகையில் கட்சி துண்டை அவரை நோக்கி வீசினர். ராம்பாக் மேடையில் ஏறி அவரை தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விழா மேடையிலும் திரளாக தொண்டர்கள் ஏறி நெரிசல் ஏற்பட்ட நிலையில் திருமாவளவன் தனது உரையை சுருக்கமாக முடித்துக் கொண்டார். கூட்டத்தை விடவும் சிறுத்தைகளை விடவும் வெளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் தொண்டர்கள் கூட்டத்தில் சிக்கியதால் அக்கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு சிறிது நேரம் மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. பின்னர் நிர்வாகிகள் அவரை அங்கிருந்து பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் அதிக அளவில் தொண்டர்கள் ராம்பாக் மேடையில் ஏறியதால் மாநாட்டை நடத்துவதில் நிர்வாகிகளுக்கு சிரமம் ஏற்பட்டது. இதனால் திருமாவளவன் குறைந்த நேரமே பேசினார். மாநாடு முடிந்ததும் அவரை சந்திக்க தொண்டர்கள் முண்டியடித்ததால் மேடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் இருக்கைகள் உடைந்தன. பின்னர் மேடையில் இருந்த சிலர் துணிகளை கிழித்து இரும்பு தகர தகடுகளை உடைத்து வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் சில கட்சி நிர்வாகிகள் ஆபத்தை உணராமல் வாகனங்கள் மீது ஏறி நின்று சாலையில் அத்துமீறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் உளுந்தூர்பேட்டைக்கு வந்திருந்தனர். மாநாட்டை தொடர்ந்து சிலர் வாகனங்கள் மீது ஏறி நின்றதுடன் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் சாலையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நிறைவடைந்த சில நிமிடங்களில் கட்சி நிர்வாகி ஒருவர் மாநாட்டு திடல் கூரை மீது ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூரையின் மீது நின்றபடி தொண்டர்களை நோக்கி கையசைத்த அவர் பறக்கும் முத்தமும் கொடுத்தார். திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற மாநாடு நிறைவடைந்ததும் அந்த நிர்வாகி மாநாட்டு மேடையின் கூரை பகுதிக்கு ஏறினார். பின்னர் கூரை கம்பிகளில் தொங்கியபடி சாகசத்தில் ஈடுபட்டார். கூரையின் மீது ஏறிய நிர்வாகியின் செயலால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் வாகனங்களில் திரண்டு வந்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாநாட்டுக்கு வாகனங்கள் தொடர்ந்து வந்ததால் சென்னை மார்க்கத்தில் 2 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. உளுந்தூர்பேட்டை விசிக மாநாட்டில் உரையாற்றிய திருமாவளவன் தமிழகத்தில் விசிக ஆளுங்கட்சிகளோடு கூட்டணி வைத்துள்ளது, இனி ஆளுங்கட்சியாக மாற வேண்டும் என்று கூறினார். விசிகவும் தாவேகவும் இனி தமிழ் தேசிய களத்தில் இணைந்தே பயணிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி, இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில் தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும்.
தஞ்சையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டுக்கான பேனர் அகற்றப்பட்ட போது காவலரை தாக்கிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடக்கும் மாநாட்டிற்காக தஞ்சையின் பல்வேறு பகுதிகளில் கட்சி சார்பில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்ததாக கூறி பேனரை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தஞ்சை மாநகராட்சி அலுவலக வாயிலில் விசிகவினர் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டம் நடந்தபோது அவ்வழியாக பைக்கில் சென்ற இளைஞரை விசிகவினர் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தின் போது தன்னை தாக்கிய காவலரை திருப்பி தாக்கியதாக இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சையில் சாலை மறியலின் போது ஏற்பட்ட தகராறு குறித்து மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தடுக்கும் நோக்கில் இளைஞர் மீது குறைந்தபட்ச பலப்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் SSI கன்னத்தில் அறைந்த இளைஞர் மீது கடந்த ஆண்டு பெண் ஒருவரை தாக்கியது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கைது செய்யப்பட்ட இளைஞர் வரும் 31ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.